வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான கேட்டகரி மொத்தம் பார்த்திங்கன்னா 20 விதமான கேட்டகரியில் இப்போ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆண் பெண்கள்னு சொல்லி யாருமே பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஜஸ்ட் அப்ளிகேஷனில் உங்கள் பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸுக்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அப்படி ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ப்ரோ ஹெல்த் இன்ஸ்பெக்டருங்கிறீங்க, இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தால் போதும். அதிலேருந்து +2 டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி எல்லா விதமான கேட்டகரியிலும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேலும் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் வர நியூஸ் அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான ஆஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் இதில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுக்கோ சைடில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிருங்க. ஒட்டினதுக்கப்புறம் விண்ணப்பதாரன் பேர் உங்களோட 10th மார்க் ஷீட் டிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னு கேட்டுக்கோங்க, அந்த பதிவும் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் தந்தை அல்லது கணவர் பேர் கொடுத்துருங்க, அதையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வயது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேட்டு மந்த்து இயர் கொடுத்துட்டு உங்கள் வயசு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு உங்கள் கல்வி தகுதி, நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஹையராக என்ன முடிச்சிங்களோ அந்த கல்வி தகுதி நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சிருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 6வது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை மென்ஷன் பண்ணி அதோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் எண், அதுக்கப்புறம் அதோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட தொலைபேசி, அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சுருக்கீங்களோ அதோட நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த அவங்க கொடுத்துருக்காங்க அந்த வேலை வாய்ப்புக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா கொடுங்க. கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டாம், சும்மா ஒரு கோடு மாதிரி அதில் போட்டுருங்க, விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தற்கால முகவரி நிரந்தர முகவரி அப்படின்னு 2 இருந்தீங்க, 2ஐயும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரே அட்ரஸ் தான் ப்ரோன்னா பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்ரஸை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இடம் நாள் கையப்பா பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட் 10th +2 டிகிரி டிப்ளமோ சொல்லி என்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லா குவாலிஃபிகேஷனும் அடிஷனலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அதாவது ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. எல்லாமே ஜெராக்ஸாக அட்டாச் பண்ணணும். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வச்சிடாதீங்க. வச்சு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு போஸ்ட் கவர் 10x10 சைஸில் போஸ்ட் கவரில் உங்களோட அட்ரஸ் எழுதி இதுக்குள்ளே போஸ்ட் கவருக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 25 ஸ்டாம்ப் ஒட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கால் லெட்டர் உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலும் பார்த்தீங்கன்னா சுய சான்று செல்ஃப் அட்ரஸ் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். எல்லாத்தையும் கீழே உங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டு அனுப்பிடுங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சேலம் மாவட்டத்துக்கு அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/8/2024 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. அனுப்ப வேண்டிய லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 23/8/2024 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரில் ஒரு வேகன்சி, அதுக்கப்புறம் டிசிப்ளின் சித்தாவில் ஒரு 5 வேகன்சி, அதுக்கப்புறம் ஆயுர்வேதாவில் ஒரு 2 வேகன்சி, அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தாவில் ஒரு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமர் மேனேஜர் சித்தாவில் ஒரு வேகன்சி, அதே பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே ப்ராசஸிங் மேனேஜர், அது ப்ரோக்ராம் மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ் டாக்டர் இது 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு ஒன்று ஃபீமேலுக்கு ஒன்று 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாவில் ஒரு வேகன்சி, டிசிப்ளினில் சித்தா ஒரு வேகன்சி, மெடிக்கல் ஆஃபீஸர் 2 வேகன்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் அல்லது மிடில் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சி ஒரு 15 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா மேனேஜருக்கு 1, அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கருக்கு 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 1, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமருக்கு 1, ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட்டுக்கு 2, ரேடியோகிராஃபருக்கு 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 காலி பணியிடங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த ரேஞ்சுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் அந்த சித்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போல் வேறு இருக்க சின்ன சின்ன கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அந்த மாதிரி இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி பர்பஸ் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறதா 8th பாஸ் ஆனால் போதும், ப்ளஸ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரி தான் எதிர்பார்ப்பீங்க. நான் அதை மட்டும் உங்களுக்கு தனித்தனியாக என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்பீங்க தெரியுமா, இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் +2 படிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்து 2 வருஷம் இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்குக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேகன்சி ஒன்று கொடுத்துருந்தாங்க தெரியுமா, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்க கோர்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி, டிப்ளமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் முடிச்சிருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்கா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி மாறுபடும். 35, 45, 43 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான பேசிக் சேலரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சேலரியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த 3 ப்ராசஸ் மூலியமாக தான் கேண்டிடேட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.